ஹாய் தர்சன் டாக்கீஸ் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாணி பிரியதர்சன், நஸ்லின், சாண்டி மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகி இருக்கின்ற லோகா திரைப்படத்தின் மூவி ரிவ்யூவை தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். லோகா இது ஒரு சூப்பர் உமன் சப்ஜெக்ட். இந்த திரைப்படத்தின் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நஸ்லின் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவை இந்த நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாக வந்து இருக்கணும். அந்த ஊரில் வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடைபெற்று வருது. இந்நிலையில் வந்து அந்த நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன் வந்து அந்த ஊருக்கு வந்து வராங்க. அதுக்கு பிறகு அந்த வில்லனை வந்து எப்படி அடையாளம் கண்டாங்க, அந்த வில்லன் வந்து என்ன மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து மேற்கொண்டார், அதுலேருந்து எப்படி வந்து காப்பாற்றினார் என்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன். இது ஒரு சூப்பர் உமன் திரைப்படமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத அந்த வாம்பையர் அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு புது முயற்சி, ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸுகளை வந்து பார்த்துடலாம். இந்த திரைப்படத்திலே எனக்கு முதலாவது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்சன், அதாவது லோகா சாப்டர் 1 சந்திரா என்ற கேரக்டரில் வந்து கல்யாணி பிரியதர்சன் ரொம்ப சூப்பராகவே ஒரு சூப்பர் உமனாக வந்து நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், நடிப்புலையாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கி ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அது இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து நஸ்லின் மற்றும் அவர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அவரோட சேர்ந்து வருவாங்க. அவங்க அடிக்கிற காமெடி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. கூட அந்த திரைப்படத்தில் நஸ்லின் மற்றும் அவர்களோட நண்பர்கள் வந்து திரைப்படத்தில் காமெடியர்களாக தான் வரையும், ஒரு சீரியஸ் ரோலண்ட் இல்லை. ஆனால் அதில் அடிக்கிற காமெடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயே வந்து இருக்கும் பாருங்கள், ஒருத்தன் வந்து இருப்பான், அவன் வந்து ஒரு கேர்ளை பார்க்கல, மற்றவன் அதுக்கு வந்து ஒரு நையாண்டிய நக்கல் அடிக்கிறது, மச்சான் அவன் வாழ்கிறான்டா, கொடுத்து வச்சவன்டா, அந்த அப்படி அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டர்ஸும் வந்து படத்தில் வந்து கிளாப்ஸை வந்து அள்ளி கொண்டு போகுது. அந்த நாஸ்லினோட ஒரு குறிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவர்கிட்ட கதையாக தான், மச்சான் வாழ்கிறான்டா, நீ கொடுத்து வச்சவன்டா, அப்படி ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷனோட சொல்லுவேன். அதை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸை வந்து அள்ளி கொண்டு போகுது. அது இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் அடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி, இந்த திரைப்படத்தில் வந்து சாண்டி வந்து வில்லனாக வந்து நடிச்சிருக்கார். முழு நேர வில்லனாகவே இந்த திரைப்படத்தில் வந்து காணப்படுறார். ரொம்ப சூப்பராகவே வந்து நடிச்சிருக்கார். அவர்கிட்ட மாடுலேஷன் வந்து ரொம்ப அந்த லியோவில் இருந்த அதே மாடுலேஷனை இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி அப்படியே அதே மீட்டரில் வந்து நடிச்சிருந்தார். அது சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அது அடுத்த ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படத்தின் பின்னணி இசை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக வந்து அமைந்தது. இதுக்கு வந்து இசையமைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் பிஜே என்பவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொழில் திரைப்படத்துக்கும் வந்து இசையமைத்திருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தில் வந்து இசையமைத்திருந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் செமையாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சாண்டி வார போர்ஷனில் அவருக்கு ஒரு தனி பிஜிஎம் ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சூப்பராக எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது. எனக்கு அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த திரைப்படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தின் சினிமோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணேன். அதை நிமிஷ் ரவி என்பவர் வந்து பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த திரைப்படம் முழுக்க இடவைத்தான் மையமாகி கொண்டு இந்த படம் வந்துருக்காங்க. அது வந்து விஷுவல்ஸாக வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் வந்து ரொம்ப சூப்பராகவே இந்த திரைப்படத்தில் வந்து இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸாக இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு தேவைப்பட்டிருந்தது. அதே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸுகள் எல்லாத்தையும் வந்து காய்ச்சிட்டேன். அடுத்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற மைனஸில் வந்து பார்த்துடலாம். இந்த திரைப்படத்தில் எனக்கு பர்சனலாக இருந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படத்தின் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து இருந்துச்சு. லேக் அடிக்கிறது பயங்கரமாக வந்து தெரிஞ்சுட்டு, அதை வந்து சில காமெடி போர்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற காமெடி போர்ஷன் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே பிரேக்ஸில் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அந்த லேக்கை வந்து இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ஓவராலாக அந்த திரைப்படத்தில் ஸ்டார்ட்லேருந்து முடிவு மட்டும் ஒரு லேக்னஸ் வந்து ஃபீல் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. அந்த விறுவிறுப்புன்னு சொல்கிற லெவலுக்கு எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக வந்து இருக்கையில். அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தின் ஸ்டோரி, அதாவது இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அண்டா இப்படி இருக்கும் அதே டெம்ப்ளேட்டை அப்படியே பண்ணி செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்தின்
கதை வந்து அடுத்து எப்படி போகும்ன்றதை வந்து கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் எனக்கு இந்த திரைப்படத்தில் வந்து கொஞ்சம் மைனஸ் மாதிரி. புதுசாக இதில் எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக வந்து ஹாலிவுட் திரைப்படம் மற்றும் சூப்பர் ஹீரோ திரைப்படங்களில் வந்து பார்த்த அதே ஸ்டோரி டெம்ப்ளேட்டை வந்து திருப்பி வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் பெருசாக புதுசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. என்ன ஒரு வம்பியர் சப்ஜெக்டை கொண்டு வந்து கொஞ்சம் புதுசாக தமிழ் சினிமாவுக்கு அது புதுசு, அதனால் இது கொஞ்சம் வரவேற்பு பெற்றிருந்தது. ஆனால் இந்த வேர்ல்ட் சினிமாவை இந்த ஓடிடி எல்லாம் பார்த்து வரவங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து என்னை பற்றியும் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். அவ்வளவுக்கு சூப்பர்னு சொல்கிற லெவலுக்கு எனக்கு இல்லை. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் 180 கோடி ரூபாய் கலெக்ஷனை வந்து பண்ணியிருக்குது. நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளவு பாசிட்டிவான ரிவ்யூன்றது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்டா நானும் அந்த எதிர்பார்ப்பில் தான் 2 கிழமை கழித்து இன்றைக்கு போய் இந்த திரைப்படத்தை போய் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ரிவ்யூவை பார்த்து இதை வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடியும் போதே இந்த திரைப்படத்தில் ஒரு லேக்னஸ் இருந்தது. அவ்வளவுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணுற லெவலுக்கு இந்த ஸ்டோரி வந்து அவ்வளவுக்கு இல்லையே. ஏன்னா நான் நேற்று பார்த்த சரண்டர் திரைப்படம் கூட அவ்வளோ விறுவிறுப்பாகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு விறுவிறுப்பு, கடைசி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அந்த லெவலுக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் அந்த விறுவிறுப்பு எனக்கு குறைவாக இருந்துச்சு. சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டினுடைய கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்படி ஃபைனலில் போய் முடியுமென்று சொல்கிறதும் ஓகே. பட் எனக்கு இந்த திரைப்படத்தின் டெம்ப்ளேட்டும் அந்த இதுவும் வந்து ரொம்ப லேக்னஸ் இருந்துச்சு. இவங்க கொடுத்த பில்டப்புக்கு எனக்கு இந்த திரைப்படம் வந்து அவ்வளவுக்கு இல்லை. ஒரு பார்க்கக்கூடிய திரைப்படம். அதுக்காண்டி நான் மொக்கப்படம்னு சொல்லல, ஒரு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஆனால் அவங்க ஹைப் பண்ணுற ரேஞ்சுக்கு இந்த திரைப்படம் இல்லை. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், மூத்தோன் அப்படியான விஷயங்கள், சந்திரா மற்றது சாண்டி அப்படியான கேரக்டர்லாம் ரிவீல் பண்ணாங்க. சாண்டி எல்லாம் ஒரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து அந்த ஒரு வெறுப்பு, அவங்க வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறது, அந்த பெண்களை வந்து ஒரு மாதிரி அவதூறாக வந்து பேசுகிற மாதிரி, அப்படி அந்த பெண்கள் மீது வெறுப்பு மாதிரி காட்டினது, அதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணி இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து பண்ணியிருக்கலாம். அதுல எல்லாம் பெருசாக வந்து மினக்கடதா அது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற சந்திரா கேரக்டர் அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்து வேணுமன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நிறைய இடத்துல லாஜிக் மீறல்கள், சிலதுக்கான முழுமையான விளக்கங்கள் வந்து எல்லாம் சரியாக வந்து சொல்லல. ஆனால் பார்ட் 2ல் வந்து இதுக்கான விளக்கம் பெறுமன்ற மாதிரி சொன்னாலும் இதில் நிறைய இதுகள் சஸ்பென்ஸுகள் இன்னும் இருக்குது, கொஞ்சம் முடியாமல் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வர கேமியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டுக்கான லீடுகளை வந்து துல்கர் சல்மான், பிறகு மின்னல் முரளி, நெவினோ தோமஸ் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இதுலேயும் வந்து ஒரு கேமியோ வந்து இடையில் வந்து மின்னல் முரளி வந்திருந்தார். அந்த மின்னல் முரளி படத்தில் அவர் எவ்வளோ சீரியஸாக எப்படியான சூப்பர் ஹீரோவாக இருந்தவர், இதில் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து அவரை வந்து மொக்க பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படத்தில் வந்து இல்லை. அதை விட சவுஃபின் கூட ஒரு கேரக்டரில் ஒரு சின்ன சீனில் ஒரு சீனில் வந்து நிமிந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் கிளாப்ஸ் அள்ளினாலும் இந்த படத்தில் ஏன் அதை வந்து கொண்டாடுறாங்கன்றது வந்து எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த திரைப்படத்தில் என்னால் அவ்வளவுக்கு வந்து கனெக்ட் ஆக முடியாமல் போனது. இது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் ரிவ்யூ. நான் இந்த திரைப்படத்தை பார்த்து ஃபர்ஸ்ட்டாக முடியும் போது ஜோதிச்சேன், இன்னும் இந்த திரைப்படத்துக்கு இப்படி என்ன கேட்கலையே. மற்ற என்னோட வேறு என்ன பக்கத்தில் இருந்தவங்க குரூப்பாக எல்லாம் நிறைய படியெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட இந்த திரைப்படம் வந்து இவ்வளவு ரிவ்யூ வர அளவுக்கு இந்த திரைப்படம் அவ்வளவுக்கு இல்லையே, ஒரு ஓகேவாக இருக்குது அந்த மாதிரி தான் ரிவ்யூ வந்துச்சு. அதனால் இந்த திரைப்படத்தை வந்து யாரும் தியேட்டரில் போய் பார்க்க போகிறீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த திரைப்படத்தை போய் பார்க்காதீங்க. ரொம்ப நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஓகேவாக இருக்கும். எனக்குன்னா இந்த திரைப்படத்தை வந்து ஒரு ஸ்கேமாக இருக்குமோன்ற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மர்மர்ன்ற ஒரு திரைப்படத்தை வந்து ரொம்ப ஃபெயிட் ரிவ்யூ பண்ணி விளம்பரப்படுத்தினாங்க. அப்படி பயம் அப்படி இது அது மாதிரி இந்த திரைப்படத்துக்கு ஓவர் பில்டப் கொடுத்துட்டாங்களோ என்ற மாதிரி எனக்கு கிடக்குது. இத்தனைக்கும் எனக்கு இதை விட கொஞ்சம் மதராசி திரைப்படம் கூட எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஓவரால் லோகா திரைப்படம் வந்து ஒரு புதுமையான மலையாள மற்றும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான முயற்சி, வரவேற்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு வாட்டி தியேட்டரில் பார்க்கலாம். ஆனால் இந்த வெளியில் கொடுக்குற ஹைப்பை பார்த்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் போய் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது போன்ற சினிமா ரிவ்யூக்களை நீங்கள் பார்க்கணுமெண்டா மறக்காமல் தர்சன் டாக்கீஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.